பைரவருக்கு கோயில் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்களில் கோயில் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த கோயில் அளவுக்கு, இந்த சிலை அளவுக்கு உயரம் கிடையாது. இதுதான் இருக்கிறதுலையே ஈரோடு மாவட்டத்தில் இங்கே ராட்டிச்சுட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய சிலை மட்டும்தான் மிக உயரமான சிலை. 39 அடி உயரம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா விஜய் சுவாமிகள் வந்து கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவரை வந்து இந்த தானம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இதெல்லாம் ஒரு உயரிய மனுஷங்களுக்கு தான் தோணும். இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் தான் நாங்கள் வந்து அவரை பார்க்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம உள்ள கருவறைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி தர மாட்டாங்க பெரும்பாலான கோயிலில். இங்கே பைரவர் கோயிலில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆண் பெண் எந்த ஒரு பேதம் இல்லாமல் ஒவ்வொருத்தராக உள்ளே போய் இறைவனை நல்லபடியாக முழுமையாக பார்த்து வணங்கிட்டு வரக்கூடிய ஒரு இது இங்கே இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த மாதிரி எல்லா நாளும் இங்கே அன்னதானம் இருக்குது. அதுக்காக விஜய் சுவாமிகளுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.